தெற்காசிய இளநிலை தடகள போட்டியில் நீளம் தாண்டுதல் போட்டியில் முதல் பரிசாக தங்கம் வென்ற ஜித்தின் அர்ஜுனுக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விளையாட்டு சங்கத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தெற்காசிய இளநிலை தடகள போட்டியில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள், மாலத்தீவு என 7 நாடுகளைச் சேர்ந்த இளநிலை விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன், சுகன்யா தம்பதியரின் மகன் ஜித்தின் அர்ஜுன். இவர் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது தந்தை ராஜசேகரன் திண்டுக்கல் கூட்டுறவு வங்கியில் பணியாற்றி வருகின்றார். மேலும் இவர் தடகள பயிற்சியாளராகவும் இருந்து வருகிறார். இதனால் ஜித்தின் அர்ஜுனுக்கு 6ஆம் வகுப்பு முதலே தடகள போட்டிகள் தயார் செய்து வருகின்றார். நீளம் தாண்டுதலில் பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். ஜித்தின் அர்ஜுன் இதற்கு முன்பு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தேசிய அளவில் சாதனையாக நீளம் தாண்டுதல் போட்டியில் 7.35 மீட்டர் தாண்டி சாதனை படைத்துள்ளார். தற்போது சென்னையில் நடந்து வரும் தெற்காசிய இளநிலை தடகள போட்டியில் நீளம் தாண்டுதலில் கலந்து கொண்டு 7.61 மீட்டர் தாண்டி முதல் பரிசான தங்கத்தினை வென்றார். இந்நிலையில் இன்று திண்டுக்கலுக்கு திரும்பிய ஜித்தின் அர்ஜுனுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் திண்டுக்கல் நாட்டாமை காஜா மைதீன், ஹாக்கி சங்க தலைவர் ஞானகுரு மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள், விளையாட்டு வீரர்கள் ஏராளமானோர் வரவேற்பு அளித்தனர். தங்கம் வென்ற ஜித்தின் அர்ஜுன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இந்தியாவிற்காக ஒலிம்பிக்கில் விளையாடுவதே தன்னுடைய குறிக்கோள் என தெரிவித்தார். மேலும் ஒலிம்பிக்கில் விளையாட வேண்டுமென்றால் நீளம் தாண்டுதலில் 8 மீட்டருக்கு மேல் தாண்ட வேண்டியிருக்கும். இதற்கான தனி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய இளநிலை தடகள போட்டியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு தடகள சங்கம் மற்றும் திண்டுக்கல் தடகள சங்கம் மிகவும் உதவியாக இருந்தது. தமிழ்நாடு அரசுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். அது மட்டுமின்றி தற்பொழுது நீளம் தாண்டுதல் பயிற்சி மேற்கொள்ள மைதானங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரில் மட்டுமே இருக்கும் நிலையில் உள்ளது. திண்டுக்கல்லிலும் அதனை ஏற்படுத்தி கொடுத்தால் புதிய பல வீரர்களை உருவாக்க வாய்ப்பாக அமையும் என விளையாட்டு வீரர் ஜித்தின் அர்ஜுன் தெரிவித்தார். தங்கப்பதக்கம் பெறுமாறு கேட்டுக்கொண்டு அனைத்து விளையாட்டு சங்கம் சார்பாக நீங்க தான் பேர் ஜித்தின் அர்ஜுனன். நான் இப்போ தெற்காசிய லெவலில் நடந்த அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் சென்னையில் நடந்துச்சு. அப்போ நான் அதில் லாங் ஜம்பில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு விளையாட்டு அமைச்சர், அதுக்கப்புறம் எங்கள் திண்டுக்கல் அசோசியேஷன்லேருந்து செக்ரட்டரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அசோசியேஷன் செக்ரட்டரி, ஏஎஃப்ஐ எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எங்களுக்கு அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் எனக்கு கோச்சு. அப்பா அம்மா கொடுத்த ஊக்கத்தில் தான் நான் இவ்வளோ மெடல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு அடுத்து ஒலிம்பிக்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் மெடல் பண்ணுறது என்னோடய ஆசை. தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ரொம்ப ஹெல்ப் பண்ணி தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆமாம்.